குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எவ்வளவு ஒரு ஒரு அருமையான வசனம் பாருங்க. இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில முக்கியமாக வியாதியஸ்தர்களுக்காக, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக, மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொரு வாரமும் நாம் அப்படி ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்றாரு, படுக்கையின் மேல் வியாதியாய் கெடுக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தரை நம்பும் போது கண்டிப்பா உங்க வியாதி படுக்கையை அவர் மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்க ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கலாம், தப்பான ரிப்போர்ட்டா, இல்ல ஒருவேளை பயமுறுத்துகிற ரிப்போர்ட்டா, உங்களுக்கு எது வேணா வந்திருக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஐசியூல இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஹோப்பே இல்லைன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் இங்க வியாதி படுக்கையை மாற்றி போடுவார் என்று சொல்லும் போது கண்டிப்பா நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை சுகப்படுத்துங்க, நீங்க சுகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு அந்த வியாதி படுக்கையை நீக்கி போடுகிற வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பா நிறைய பேர் பயத்துல இருப்பீங்க, வீட்டுல இருப்பீங்க, உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க, ஐசியூல இருக்கலாம், வெளியில எங்கேயோ வெளிநாடுகளில பல இடங்களில வியாதி படுக்கையில இருக்கலாம். ஆனா அந்த வியாதி படுக்கையை மாற்ற வல்லவர் ஒருத்தர் இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுதும் நான் உங்களுக்கு சாட்சியா வாழ்றேன் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை நம்பினார்னா, கர்த்தர் நம்மளை நம்பும்படி செய்வோமானால் கண்டிப்பா நம்ம வியாதி படுக்கையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி படுக்கையில உள்ளவர்களை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவன், வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் அப்பா. இயேசு சுவாமி, ஐசியூல இருக்கிறவங்களுக்காக, வீட்டுல வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே, அவங்க ரிப்போர்ட் அவங்கள பயமுறுத்தலாம் ஆண்டவரே. ஏசப்பா, தூர தேசங்களில குடும்பம் இல்லாமல் அங்க கஷ்டப்பட்டு வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, எல்லாருக்கும் தயவா இறங்குங்க இயேசு சுவாமி, தயவா இறங்குங்க ஆண்டவரே. முக்கியமா கேன்சர் வியாதினால குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அப்பா பயங்கரமா கஷ்டப்படுறாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, பல வியாதிகளினால கஷ்டப்படுறாங்க ஐயா. ஆண்டவரே ஏசப்பா, ஒரு வியாதியும் ஒவ்வொரு அங்கங்களையும், எங்க சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் இயேசுவின் ரத்தத்தினாலே தோய்த்து எடுத்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இறங்கும் ஐயா, இறங்குங்க இயேசு சுவாமி. இன்னைக்கு சர்ச்சுக்கு போக முடியாம வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாற்றி போடுங்க இயேசு சுவாமி. அவங்க வியாதி படுக்கையை மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை இந்த நேரத்துல நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே, அவர்கள் மீது தெளிக்கிறோம் இயேசு சுவாமி. அந்த ரத்தம் அவங்களை சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. மனநோயினால கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு சுவாமி, ஆண்டவரே, வேதனையினால கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிவியினால கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் போதுமானவராய் இருந்து இந்த நாளை ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆலயத்துக்கு போக முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வலிகளையும் நீ தொட்டு சுகமாக்கி இந்த நேரத்துலப்பா அவங்களுக்கு நல்ல சௌக்கியத்தை கூட்டி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த நாளை அவங்களுக்கு சமாதானமாக்கி தாங்க இயேசு சுவாமி. கூட நெல்லுங்கப்பா. அவங்க தொடுதலை அவங்க உணரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு உங்க கூப்பிடும் போது அவங்களுக்கு போதுமானவராய் இருங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய நல்ல சுகத்தை கொடுத்து உங்களுடைய வியாதி படுக்கை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா கர்த்தர் செய்வார். எங்களுடைய நம்பர் 9442203608 என்ற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு தனியா ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலுக்குள்ள போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். God bless you all. Have a blessed Sunday.